அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை வி3 ஆட்ஸ் கம்பெனி உறுப்பினர்கள் நிறைய பேர் போயிட்டு இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இன்னும் விசாரணைக்கு வரவே இல்லை, என்ன காரணம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க மக்களே. அதை பற்றியும், இரண்டாவது இந்த அசோக் ஸ்ரீநிதியோடைய கூட்டாளி அப்படிங்கிற பேரில் சில பேர் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, வெட்டியாக உட்காந்திங்களாம் சம்பாரிச்சிட்ருக்கிறீங்க, நீங்களாம் உழைக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி சில இடங்களில் பேசியிருக்கிறதா நம்ம தகவல் கிடைக்கிது. இதை பற்றின விஷயங்களை பற்றியும், அதே மாதிரி காவல்துறை விசாரிக்கும் பொழுது, இந்த அசோக் ஸ்ரீநிதியை பற்றி விசாரிக்கும் பொழுது அவனை பற்றிய முழு விவரங்கள் கிடைக்க வேண்டும், அவன் எப்படியெல்லாம் ஒயின் ஷாப்பில் மிரட்டி பணம் வாங்கினான் அப்படிங்கிற தகவல்களை பற்றியும் ஆதாரங்களை பற்றியும் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை3 ஆட்ஸ் இப்போ நிறைய பேர் நம்ம கால் பண்ணி கேட்குறீங்க மக்களே, சார் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதாவது அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த கம்பெனியை எதிர்த்து இப்படி நடவடிக்கையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கம்பெனியில் முடக்கி இந்த மாதிரி எம்டியை சரண்டர் பண்ண வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க சார். நாங்கள் இத்தனை பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு நபர் மீது, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க காவல்துறை, நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்குறீங்க மக்களே. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதை தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட 65 லேக் பீப்புள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதில் குறைஞ்சபட்சம் நபர்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க, இந்த அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து கொடுத்துருக்குறீங்க. ஸோ இது கொடுக்கப்பட்ட இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது சிஎம் செல்லுக்கு போயிருக்கும். சிஎம் செல்லேருந்து கண்டிப்பாக இந்த ஒரு கேஸ் விசாரணைக்கு நிச்சயம் வரும், வராமல் போகாது. வரும்பொழுது அவங்க ரெண்டு ஆஸ்பெக்ட் தேவைப்படும். ஒரு ஆஸ்பெக்ட் இப்போ இந்த கம்பெனியை எதிர்த்து ஒரு அவதூறு கிளப்பிக்கிட்டு இருக்கான், இந்த கம்பெனி எப்படி அப்படிங்கிற விஷயத்தை அவள் தெளிவுபடுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த கம்பெனியை பற்றி ஒரு ஏஜென்சி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, யூஓடபிள்யூ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த எம்டி கஸ்டடியில் இருந்திருக்காரு, அந்த கஸ்டடி இன்றைக்கி முடிவடைந்திருக்கிறது. இதற்கு மேல் கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, திருப்பியும் எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட் இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்த பின்பு கோர்ட் இந்த கம்பெனிக்கு என்ன சான்றிதழ் கொடுக்கிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு கோர்ட்டு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, தொடர்ந்து நடக்கட்டும் அப்படின்னு கோர்ட்டு கொடுத்த பின்பு உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே உயிர் பெற்று எழுந்துவிடும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னால் ஒரு கம்பெனியை பற்றி கோர்ட்டை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, நீ எந்த ஆதாரத்தை வைத்து இந்த கம்பெனி மோசடின்னு சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சொல்லிருக்க, நீ எப்படி ஒரு சொல்லிருக்க நீ அப்படிங்கிற கேள்வியை நிச்சயமாக காவல்துறை முன்வைப்பார்கள், நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களை. பட் நான் என்ன எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பத்தாது நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னும் இந்த அசோக் ஸ்ரீநிதி மீது நிறைய நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும். ஏன்னால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஸ்குட்டனி கொண்டு உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு அவதூறு கலப்பி இந்த அளவுக்கு இஷ்டத்துக்கும் கண்டமேனிக்கு பேசுகிறதுக்கு தூண்டுதலாகவும் இருந்து தூண்டிக்கிட்டும் இருந்து பேசிக்கிட்டும் இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னால், ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் 2000 கோடி மோசடின்னு சொல்கிற, இதை எப்படி சொல்கிற, டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நீ கேல்குலேஷன் பண்ணியிருக்க, இந்த கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதுவரை பதில் கிடையாது. ஸோ இப்படி ஒரு வருஷ காலமாக 2000 கோடி மோசடின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மோசடின்ற அந்த ஃபிகர் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அதனால் இந்த ஒரு வருஷ காலமாக பே அவுட் போட்டே இருக்காங்க. ஸோ பே அவுட்டு போடுறாங்க, ஏறவும் இல்லை அந்த மோசடி, இறங்கவும் இல்லை இந்த மோசடி, எப்படி இது சஸ்டைனாக நிற்க முடியும், இதுக்கு நீ என்ன டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்க, என்ன மாதிரியான ஒரு டெரிவேஷன் இந்த அமௌண்ட்டை சொல்கிற, இந்த ஃபிகரை சொல்கிற அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்கள். இதற்கு அவனிடத்தில் இதுவரை பதில் இல்லை. இவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கக்கூடிய அந்த ஆங்கர்ஸும் இந்த கேள்வி தெளிவாக கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன ஆங்கர் நமக்கு தெரியல. ஒரு ஆங்கர் என்றால் அந்த விஷயத்தை ஒன்று தெளிவாக முடிவு பண்ணி தெளிவாக அதை அலசி ஆராய்ஞ்சு தென் அது இன்டர்வியூ எடுக்கணும். இல்லைன்னா சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்வியை மற்றவங்க கேட்கும் பொழுது அதை திருப்பியும் கேட்க வேண்டும். எப்பயும் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் ஜென்ரலி அண்ட் எக்ஸ்பெஷலி when you take up the மெயின் ஸ்ட்ரீம்ஸ், இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடம். கற்றுக் கொடுத்துருக்க பாடன்றதை விட நான் கற்றுக்கொண்ட பாடம் சொல்லலாம். உதாரணத்துக்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி திமுகவை கூட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்கன்னால் நாளைக்கு அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு அதிமுக கூட்டு பேட்டி எடுத்துருவாங்க, அடுத்து நாம் கூட்டு பேட்டி எடுப்பாங்க, அடுத்து பிஜேபி பேட்டி எடுத்துருவாங்க.
ஸோ எப்பயுமே ஒரு நடுநிலை சேனல் அப்படிங்கிறவங்க அந்த விஷயத்தை ஈக்குவலைஸ் பண்ணுறதற்கு 2 தரப்பையும் கூப்பிட்டு கேட்டு பேட்டி எடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சேனலில் யோசிச்சு பாருங்கள், இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடை மட்டும் கூப்பிட்டு பேட்டி எடுத்து போட்டுட்ருக்காங்க. இதை எதிர்த்தரப்பை பற்றி அவங்களுடைய வாதத்தை பற்றி கேட்கக்கூட இல்லை அப்படின்னால் அப்போ எப்படி இதை பண்ணுறாங்க? இப்போ என்ன உள்ள விளையாடி இருக்கு? எது விளையாடி இருக்கு? ஏன் இதை பண்ணுறாங்க? நடுநிலை சேனலா அந்த சேனலு? அப்போது உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை இன்னும் பயமுறுத்துவதற்கும் மக்களுடைய வாழ்க்கையை இன்னும் கஷ்டப்படுத்துவதற்கும் இப்படி ஒரு வேலையை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் டிப்பிக்கலி அடியாள் வேலை. ஒரு கூலிப்படை வரான், அவன் சொல்கிறான், அவனுக்கு அந்த கூலிப்படைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த அவன் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களை கஷ்டப்படுத்துவதற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று மைவி3 உறுப்பினர்களை கூட்டு பேட்டி எடுத்துருக்கணும், இன்னொரு தரப்பில் நீங்கள் சொல்லுங்கள் பேட்டி எடுத்துருக்கணும். அந்த பேட்டியை இதுவரை அவங்க எடுக்கலை. அப்போது இவன் எந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களே, உங்கள் உரிமையையும் உங்கள் சந்தோஷத்தையும் கெடுத்த ஒரு நபரை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் போட்டு சொன்ன மாதிரி தான் மக்களே. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் 65 lakh மெம்பர்ஸ் உங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னால் 65 lakh கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக போய் சேர வேண்டும் சிஎம் செல்லுக்கு. அப்பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், ஒரு கம்பெனியை இப்படி ஒருத்தவன் கார்னர் பண்ணியிருக்கானா அவன் யார், அவன் எதுக்கு இப்படி கார்னர் பண்ணுறான், என்னத்துக்கு கார்னர் பண்ணுறான், அவன் பிஎம்கே கட்சியை சேர்ந்தவன், அவனுடைய பின்புலம் என்னென்று ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. அப்படி ஆராய்ந்து காவல்துறை பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம் காவல்துறை, நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், 2021க்கு முன்னாடி அவன் ஒரு செங்கல் சூளையோடைய பிஸ்னஸை அவன் எப்படியெல்லாம் கெடுப்பதற்கு வேலை பார்த்துருக்கான், அதை அந்த செங்கல் சூளையோடைய ஓனர்கள்கிட்ட போயிட்டு என்ன வேலை பார்த்து என்ன பேசுனா, இதை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கான ஆதாரத்தை விரைவில் வெளியிடுகிறோம் மக்கள். 2021 வருது, 2020, 2021 அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா கோவிட் சமயம். அந்த கோவிட் சமயத்தில் அவன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 21 செகண்ட் வேவுக்கு அப்புறம் ஒயின் ஷாப் திறப்பதற்கு அலோவ் பண்ணாங்க அரசாங்கம். ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முக்கியமாக ஸ்டேட்டுடைய டேக்ஸ் அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஒன்று லிக்கர், இன்னொன்று ஃபியூவல். ஸோ ஃபியூவல் அண்ட் லிக்கரில் மட்டும்தான் நமக்கான டேக்ஸ் அமௌண்ட் இருக்கிறது. கோவிட் சமயத்தில் பிஸ்னஸ் மொத்தமும் முடக்கம். ஸோ யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல, அரசாங்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு முடியல, கடனும் வாங்க முடியல. ஏன்னா உலக நாடுகள் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு ஸ்டேட் நடத்துவதற்கு அவங்களுடைய 2 இன்கம் சோர்ஸ் அவங்க தடைப்பட்டு போனால் கஷ்டம்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் லிக்கர் ரேட்டை வேறு 10 ரூபா ஏற்றுனாங்க. ஸோ லிக்கர் அண்ட் ஃபியூவலை மட்டும் திறந்து விட்டாங்க கோவிட் சமயத்தில். ஃபியூவல் இஸ் ஆல்ரெடி ஓப்பன், லிக்கர் திறந்து விட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டகால சமயங்களில் லிக்கர் சேல்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சேல்ஸ் போயிட்டுருக்க கடைகளில் போயிட்டு அவன் என்ன பேசினான், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் காலை பாருங்கள். அவன் ஒரு டாஸ்மாக் ஒயின் ஷாப்புடைய அந்த கடை நடத்துகிற பார் ஓனரு அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க காவல்துறை அவர்களே, அண்ட் மக்களும் பார்த்துருங்க. சரி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. இல்லைண்ணா, நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதோ வாடகை ஏதோ பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு லீவுனாலும் வாடகை கொடுத்தாலும் ஏப்ரல் மேக்கு பில்டிங் வாடகை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேங்க. நீங்க ஏதோ 5 ரூபாய் கேட்குறீங்க, என்னண்ணா? ஏண்ணா உங்களுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, ஏதோ ஒண்ணு ஃபங்க்ஷனு, ஏதாவது விசேஷம், ஏதாவது மாநாடு, ஏதாவது இதுன்னா சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்லாம் நீ வரப்போகுது, எலெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏதாவது இப்ப ஏதாவது தலைக்கு சாப்பிட வைக்கணும், ஏதாவது சொல்லுங்க, பார்த்து சொல்றேன். என்னண்ணா? ஏன்னா பாருங்க, அவங்க எல்லாருமே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. நாங்க இதுதான் மட்டும் எதுவும் பண்ணதே இல்லைங்க. இல்ல மட்டும் நாங்க கட்சி சார்பா எங்களுக்கு வரவே வராது. நீங்க அசோசியேஷன் கொடுக்கறதோட சரிங்க. கரெக்டுண்ணா. நம்ம அது பாமக நமக்கு எல்லாமே நண்பர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஓகேண்ணா, சரிங்களா? நமக்கு இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சூப்பர்வைசர் பூராமே நமக்கு நல்ல லிங்குங்க. சரிங்க, நமக்கு எல்லாத்தையும் நம்ம வேணா கேட்டு பாருங்க. சரிங்க. யாரு உங்களுக்கு? இல்ல, ராமசுந்தரம் மெயினுங்க. சரிங்க. அவர் ராமசுந்தரத்துக்கு என்ன கொடுக்குறீங்கண்ணா? இல்ல, ராமசுந்தருக்கு எதுவும் கொடுக்குறது அப்படிலாம் இல்ல. ஏதாவது நல்ல பழக்கம் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்காக இதை கொடுங்க அதை கொடுங்க அவர் எதுவும் கேட்டது வச்சதுலாம் இல்லை.
நல்ல நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. பாமகவில் நமக்கு நிறைய நண்பர்களா இருக்காங்கன்னு சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. அவர்தனாக்கு தான் அவர் நம்ம ஒண்டிபுது சூப்பர்வைசர் ஒருத்தருக்காரு. யாருங்க? அவர் பாலச்சஞ்சய்ன்னு சொல்லி. யாருங்க? பாலச்சஞ்சய்ன்னு சொல்லி ஒருத்தருக்காரு. நம்ம நான் ஒரு கடை இங்கே லீஸுக்கு நடத்திருந்தேன். அவர் அப்போ சூப்பர்வைசரு. அவெல்லாம் நல்ல க்ளோஸுங்க, ஒன்றும் பிரச்சனை, நல்ல மனுஷன். அதனால நிறைய எல்லாமே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் அதெல்லாம் சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஃபங்க்ஷன், மாநாடு, மீட்டிங் எதாவது சொல்லுங்க, பண்ணி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது சாப்பிட வைக்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, வாங்கிக்கிறீங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க. சரிங்க. ஏண்ணா சரிங்க, விடுங்க. நீங்க தான் பண்ண மாட்டேங்க. ஐயா பண்ண மாட்டேன், நான் தான் சொல்லலை. ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது கொண்டுட்டு வாங்க, கண்டிப்பா நம்மளால ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுப்போம்ண்ணா. யாருக்கும் எதுவும் இல்லைன்னா சொல்றது இல்லைண்ணா. நம்மளால முடிஞ்சது சக்தி செஞ்சிருவோம்ண்ணா, வேற ஒன்றும் இல்லை. சரி. வாங்க, இடையில ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இப்போ ஏதாவது சாப்பிட்றோம் சொல்லுங்க, தரத்துறையும் சாப்பிடுங்க. எனக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் சம்மதமே கிடையாதுங்க. அப்படியா? சரி சரி சரி. உங்க பேருண்ணா? பேர் அசோக்குங்க. சரி 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 சரிண்ணா. வாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரணும்னா இந்த எல்லாம் கொஞ்சம் இப்போ எங்கே பக்கத்துல எங்கே லோக்கல் தானா? இங்கே இந்த பக்கத்தில் நான் வாக்கிங் வந்தேங்க, பக்கத்தில் இருந்தாங்க. சரி சரி சரி. வாங்க, கொஞ்சம் 7 மணிக்கு வாங்க, பார்க்கலாம். சரி, ஏதாவது பண்ணிக்கலாம். ஒன்றும் நீங்க எதுவும் சங்கடப்பட்டுக்காதீங்க. ஐயோ சங்கடம்லாம் இல்லைண்ணா. நீங்க என்னண்ணா அப்படி சொல்லிச்சா? சங்கடத்துல இது ஒரு இது இல்லைங்க. நீ கட்சி ஏதாவது கேட்குறீங்க, தப்பு இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது மீட்டிங் நான் கேட்டதுக்கு நான் வந்து சங்கடப்படலைங்க. ஐயோ ஆனா அதுக்கு நீங்களும் நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ஒண்ணா நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டு வந்தா நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. என்னண்ணா அதுண்ணா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன், மறுபடியும் நீங்க இது பண்ணிட்டீங்கண்ணா. இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சுங்க அப்ப வந்து எல்லாம் வந்து பண்றாங்க. ஓகேங்க, யாரும் எதுவும் பண்றதே கிடையாதுங்க. அது ரொம்ப கட்சிக்கு. ஆனா நான் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எதாவது சொல்றதில்ல, தலித்துல இருந்து எல்லாருக்கும் ஏட்டு நம்ம இல்லைன்னு சொல்றது இல்லைண்ணா. நீங்க இப்ப வந்துட்டு ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு கண்டிப்பா பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா நான் சொல்றேங்க, ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நான் சொல்றேங்க. நான் உங்களுக்கு நான் திரும்ப லைனுக்கு வரேங்க. ஏன்னா நான் திரும்ப லைனுக்கு வரேங்க. சரி சரி ஓகே. ஆடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த வார்த்தையை பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்கிறான், சங்கடப்பட்டுறாதீங்கன்றான். அப்போ அவங்க அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லைங்க சங்கடம்லாம் படலைங்க, ஏன்னா இது ஜென்ரலாக பண்ணுறது தானேண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அங்கே யாராவது கொடுக்க முடியாதுன்னு அவர் வந்து அவ்வளோ ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசிகிட்டு இருக்கார். அவன் அடுத்தது சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் மக்களே, இல்லை நான் கேட்டதுக்கு சங்கடப்படலை, நான் கேட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்றதுக்காக அடுத்து நாங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு நீங்கள் சங்கடப்படாதீங்கன்றான். இது அப்ரப்டாக ஒரு மிரட்டலாக இல்லையா மக்களே? அதாவது இவன் கடன் கொடுத்து வச்சு கடனை திருப்பி கேட்டு அவன் கொடுக்காம போன மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது ரைட்டு. கடன் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, கட்சின்ற ஒரு போர்வையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அவன் ஒரு ஒயின் ஷாப்காரரை மிரட்டி காசு கேட்குறான் அப்படிங்கிறது இதை விட ஒரு மிகப்பெரிய கேவலம் இருக்க முடியுமா மக்களே? இது அப்ரப்டாக மிரட்டுற ஃபோன் கால். அவன் மிரட்டுறான், நீ கொடுக்கலாம் நான் எதாவது பண்ணுவேன்டான்னு மிரட்டுறான். இதுக்குமே அதை மிரட்டவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து அவன் நேரில் வரான் காசு கேட்குறது. நேரில் வரப்போ அவன் காரில் உட்காந்துக்கிட்டு அவன் இந்த பார் ஓனரை வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்ருக்கான். அவர் செம்ம டெம்பரில் வந்து அவர் பண்ண விஷயத்தையும் அதுக்கப்புறம் இவன் கெஞ்சி அழுகிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள் மக்களே. இப்ப காத்து நாங்க இருக்கோம், சொல்லுங்க. நான் வீடியோ முதல்ல எடுக்கல, இப்ப எடுக்க வீடியோ சொல்லுங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுங்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேண்ணா. 10,000 நீ கேப்ப கேட்டா குடுக்குறீங்க, நீங்க எங்க தான் போவீங்க? இதை வீடியோ எடுங்க, போன் எடுங்க. நீ வீடியோ எடுங்க. அண்ணா போன் கொடுங்க, நான் கிளம்பறேன். அண்ணா போன் கொடுங்க. நாங்களும் ஒண்ணுமே வாங்கறேன். என்ன பல பிரச்சனை இருக்குனா, நீ யாரா வரணும் போனா? நான் பாமாக்கல நான் மாடுதா கூப்பிடுறானே. சரி நீங்க போன் கொடுங்க. வீடியோ எடுங்க. அண்ணா போன் கொடுங்க, நான் கிளம்பறேன். ஸ்டேஷன்ல வந்து கிளம்பிடுங்க. அண்ணா போன் கொடுங்க நான் போறேன், அண்ணா போனை கொடுங்க நான் போறேன். இந்த வெங்காயம்லாம் எப்படா அங்கே போச்சு? ஃபோன் காலை வந்து மிரட்டினேன், சங்கடப்பட்டுறாதீங்க. இல்லை நான் கேட்டதுக்கு சங்கடப்படல. அதாவது இவன் வந்து கௌரவ பிச்சை எடுக்கிறது சங்கடமே இல்லையா? பிச்சை ஓகேன்றான், நான் பிச்சை தான் எடுப்பேன்,
ஆனால் நான் எடுக்கிற பிச்சைக்கு நீங்கள் சங்கடப்பட்டுறாதீங்க, நான் பிச்சை எடுத்து நீங்கள் கொடுக்காம போயிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண போகிற பிச்சைக்கார வேலையை சங்கடப்படுறாங்கன்றான். இது எவ்வளோ பெரிய பிச்சைக்காரத்தோட நீங்கள் பார்த்துக்க மக்களே. இதை விட கேவலமாக அரசியல் ஒருத்தம் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்தில் அவன் இளைஞர் அணியில் வந்து ஒரு துணை தலைவர் இன்னும் இருக்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட லெவலில். இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி எல்லா சேனல்லையும் வெளிவந்ததுக்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவனை கூப்பிட்டு மாவட்ட செயலாளராக வந்து பதவி உயர்வு கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயம் நீங்களே தெரில மக்களே. வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டோம், எங்கள் கட்சி இந்த விஷயத்த பண்ணுது அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ண ஒரு நபரை அழைத்து மார்ச்சலர் பதவி கொடுத்து அவனை வந்து இன்னும் கிரேட் ஆக்குறாரு அப்படின்னால் அப்போ அன்புமணி ராமதாஸுக்கு கோயம்புத்தூரில், அப்போ கோயம்புத்தூர் மிகப்பெரிய சிட்டி, இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கானுங்க, இவங்களாம் மிரட்டி பணம் வசூல் பண்ணுறதுக்கு இவனை விட்ட வேறு ஆள் கிடையாது, அப்படி பண்ணால் தான் கட்சிக்கு துட்டு வரும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உண்மையாக இருப்பின் அவரை விட ஒரு கேவலமான தலைவர் உலகத்தில் இருக்க முடியாது மக்களே. அப்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாமகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போது பாமக விசிகேவை குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்போ இவரும் திருட்டு பயலுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீ திருடு தம்பி, நீ கௌரவ பிச்சைடு, நீ மிரட்டு, நீ என்னவனா செய்யி, நான் உன் கூட நிற்கிறேன், நமக்கு வேண்டியது துட்டு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை அன்புமணி ராமதாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னால் இதை விட அந்த சமூகத்துக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை உண்மையாக அப்பா இந்த கட்சி நமக்கு நல்லது பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு சமுதாய துரோகி நீங்கள் இந்த சமூகத்தில் பார்க்க முடியாது. இப்படி மிரட்டுபவன், இப்படி காசு வசூல் பண்ணுறவன், இவனுக்கு ஆல்ரெடி ஒயின் ஷாப் பேர் கட்டு போச்சு, அவனுக்கு மார்ச்சலர் பதவி கொடுத்து எல்லாத்துக்கும் கூட நிற்கிறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இவர் படிங்க, நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போங்க, நீங்கள் படித்து உத்தியோகத்துக்கு போய் அப்புறம் டைம் இருந்தால் கட்சியை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மேடை பேச்சு எல்லாமே ஃபேக்கா? இதான் அவனுடைய உண்மையான முகமா? இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் மக்களே. இதற்கு அன்புமணி ராமதாஸ் பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் இவர் இந்த திருட்டு பயிலுக்கு துணை போகிறாரு, இல்லை இந்த திருட்டு பயிலை வந்து இவர் தான் இயக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடிய நபர் தான் இந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற மிகப்பெரிய ஃப்ராடு பையன். அடுத்தவனுடைய உழைப்பை பிடுங்கி தின்றதுக்கும் மிரட்டி பணம் வசூல் பண்ணுறதுக்கும் கட்சி அப்படிங்கிற போலீஸ் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடி பையன். He can be called as a white collared rowdy. இப்படிப்பட்ட நபர் தான் இவன். இப்போ இந்த மாதிரி எத்தனை கம்பெனியை மிரட்டி பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். நம்ம 2 விஷயம் கேட்டோம். 2000 crores மோசடி எப்படா சொல்கிறேன்னு கேட்டோம், பதில் இல்லை. நீ என்ன வேலை பண்ணுறேன்னு கேட்டோம், அந்த வேலைக்கு என்ன சொல்கிறான் அவன்? ஐ எம் அ பொலிட்டீஷியன், ஐ எம் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஐ எம் அ லாயர் அப்படிங்கிறான். லாயர்னா என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுறான்னு கேட்டோம், அதையும் கொடுக்கல. அப்போ என்ரோல்மெண்ட்டு பண்ணல. எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணாமல் நீ லாயர்னு சொல்ல முடியுன்றதும் தெரில. அப்படி என்ரோல்மெண்ட் பண்ணாமல் நீ லாயர் அப்படிங்கிறத நீ வந்து வெளியே பிரகடனப்படுத்திக்கிற அப்படின்னால் நீ ஏதாவது ஒரு லீகல் சர்வீஸ் பண்ணுறியா, எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கிற, எந்தெந்த ஒரு கேசஸ் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத வெளியிட சொன்னோம், அதுவும் வெளியிடலை. அப்போது இவன் என்ன செய்கிறான் என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இவன் அங்கே உள்ள கடைகளையும் கம்பெனிகளையும் மிரட்டி பணம் வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறான். இதற்கு இவனுக்கு பாமக கட்சி சப்போர்ட் செய்கிறது. அன்புமணி ராமதாஸ் நமக்கு துட்டு கச்சா போகும் தம்பி, நீ இன்னாவனா பண்ணு, நான் பண்ண நிற்கிறேன் அப்படிங்கிறதை அவர் சப்போர்ட் செய்கிறாரா? இது எல்லாத்துக்கும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த ஒயின் ஷாப் இன்சிடெண்ட்டு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிறப்போ அந்த ஒயின் ஷாப் பார் ஓனரை கூப்பிட்டு மிரட்டி கிரட்டி ஒரு வீடியோ போட வச்சு அது ஒன்றும் இல்லை நான் தப்பாக போட்டோன்னு சொல்லி போட வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாது, நம்பக்கு தான் சொம்ப கிடையாது. அன்றைக்கி நடந்தது பாருங்கள், டெம்பர் 2021 ஒயின் ஷாப் பார் ஓனரோட டெம்பரில் வந்து உன்னை பிடிச்சி ஃபோனை தூக்கின்னு போனாங்க பார்த்தீங்களா மக்களே, அதுதான் ரியாலிட்டி. அப்போ நீ ஃபோனில் பேசின பற்றியா காசு கொடுத்துருந்த, அதுதான் ரியாலிட்டி.
அதுக்கப்புறம் எங்கள் கட்சி பேர் வந்து எலெக்ஷன் சமயத்தை கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு அவனை கூட்டுக்கு மாட்டிக்கிட்டு வீடியோ வாங்கிட்டேன்னா அதை நம்புவதற்கு நாங்கள் காதில் பூசுகிற கிடையாது மக்களே. இது அனைத்தும் ஒரு ஃபேக் வீடியோ. அதற்கு பிறகு பார் ஓனரை கூப்பிட்டு இந்த ரீசன்ட் எலெக்ஷன் 2024 சமயங்களில் பார்த்தா கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. இதை நம்புவதற்கு நாம் முட்டாள் கிடையாது. 2021 டெம்பரில் நீ காசு கேட்டு மிரட்டினப்போ வந்த ஆடியோ அப்பயே நீ ஏன் பேச வைக்கல? அப்போ பேச வச்சுருக்கணும்ல, அப்போ ஏன் பேச வைக்கல? அப்போது இப்பேற்பட்ட ரவுடியை வளர்த்து கொண்டிருக்கிறதா பாமக, ஜஸ்ட் ஃபார் த பிளடி மணி. முன்வைக்கிறோம் இந்த கேள்வி மக்களே. அடுத்தது செங்கல் சூளை ஓனர்களை எல்லாம் இவன் என்ன மிரட்டி பணம் கேட்டான் 2020 சமயங்கள் நினைக்கிறேன், பிஃபோர் கோவிட் டைம் நினைக்கிறேன், என்ன மிரட்டி பணம் கேட்டான், அப்படி கேட்கப்பட்டப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றதை விசாரித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டின்னு வந்துட்டு செங்கல் சூளை உள்ளவங்களாம் வந்து கிரீன் ட்ரிபியூனலில் வந்து இது வாங்கல அது வாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு உட்காந்துட்டு இருப்பான். இதை விசாரித்து கொண்டிருக்கிறோம். இதில் எத்தனை பேர் வாழ்வாதாரம் கெட்டு போச்சு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெளியிட்ட வந்து விஷயம் சீக்கிரமாக. அடுத்தது ஒரு சில பேர் இவன் தூண்டுதலின் பெயரில் வந்து வீடியோ போடுறாங்கன்னு சில பேர் எனக்கு காமிச்சிங்க மக்களே. ரொம்ப வருத்தமான விஷயமாக சொல்லி காமிச்சிக்கிறனால், மைவித்தி உறுப்பினர்கள்லாம் வந்து வெட்டியாக உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களே, நீங்கள்லாம் வந்து வேலை செய்யலாம்ல, உழைச்சி சம்பாரிங்க அப்படின்னு ஒரு சில எதுவுமே தெரியாத, எதையும் ஒரு படிப்பறிவோ ஒரு பேசிக் அறிவோ ஒரு எக்கனாமிக்ஸ் அறிவோ எதுவுமே இல்லாத ஒரு முட்டாள் கூட்டம் பேசியிருக்கிறது. முட்டாள் கூட்டத்தை ஒரு பேசியிருக்காருன்றதை காமிச்சிங்க மக்களே. இதை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லலாம், மணி டசன்ட் கம் ஈஸி. இப்போ இந்த மைவி3 அப்படிங்கிற ஒரு ஆப்பின் மூலியமாக உட்காந்துக்கிட்டு யாரும் வெட்டியாக சம்பாதிக்க முடியாது, ஈஸியாக சம்பாதிக்கவும் முடியாது. நம்ம இதை பற்றி விசாரிக்கும் போது சொல்கிற மக்கள் சொல்கிற விஷயம், சார் 4 மணி நேரம் நாங்கள் உழைச்சாதான் அந்த 1800 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு கிடைக்கும். 4 hours நாங்கள் உழைக்கணும், சும்மா உட்காந்தா துட்டு வராது. 4 hours நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உழைச்சாதான் இந்த 1800 rupees அப்படிங்கிற பணம் எங்களுக்கு வரும் ஒரு நாளைக்கு. இப்போ டிவைட் பண்ணி பார்த்தா என்னென்னா கிட்டத்தட்ட 450 ரூபா கிட்டத்தட்ட வருது ஒரு மணி நேரத்துக்கு. 1 hour 450 rupees நாங்கள் சம்பாதிப்பதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும், ஃபோக்கஸ்டாக உழைக்க வேண்டும். தப்பாக கேப்சா அடிச்சிட்டோம்னா அது போயிடும் அப்படிங்கிறாங்க. இதில் கேப்சா அடித்து சம்பாதிக்கிறது மட்டும் இதில் வந்து பிஸ்னஸ் மாடல் கிடையாது. இதுக்கு மேல் நிறையா பிஸ்னஸ் மாடல் இருக்குது. எல்லோரும் இதை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரீபர்ச்சேஸ் மாடல் இருக்குது, ரீசெல்லிங் மாடல் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது இதில். அதை பற்றி யாரும் இங்கே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எல்லாம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நபர்கள் 2-3 விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிற மக்களே. அதனால் ஒரு லேடி ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, சரி என் குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து மிகப்பெரிய குடிகாரரு, நாங்கள் ஏதாவது சம்பாதிக்கணும், நாங்கள் சம்பாரிச்சா தான் என்னோடய 3 குழந்தையை காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த சமயத்தை தான் இந்த மைவி3 எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் ஆரம்பத்தில் வந்து ஃப்ரீ அந்த ஒரு ஐடி தான் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டு நான் சிஎம் பிளான் போட்டேன் சார். சிஎம் பிளான் போடுறேன். அவங்க சொன்ன வார்த்தை, அந்த அக்கா சொன்ன வார்த்தை, காலிலேருந்து நான் வந்து இந்த மைவி3 ஒர்க் நான் பண்ணுற நாள் ஈவினிங் நான் என் வீட்டு வெளியே பஜ்ஜி கடை போட்டு நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். நான் பஜ்ஜி கடையில் போட்டு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய மெயின் இன்கம். ஆனால் மைவி3 சம்பாதிக்கிறது தான் என்னோடய மெயின் இன்கம்க்கு வேண்டிய ரிசோர்ஸ் அமௌண்ட் அப்படின்னாங்க. நான் மைவி3 கிடைக்கக்கூடிய வருமானம் தான் என்னுடைய பிஸ்னஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு கிடைச்ச ஒரு மூலதனம் சார் அப்படிங்கிறேன். நான் இப்படி தான் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ இங்கே யாருமே ஈஸியாக சம்பாதிக்கல, உட்காந்து வெட்டியாக சம்பாதிக்கல, உட்காந்த இடத்துல வந்து சும்மா சாதாரணமாக பணம் வந்துடல. இந்த மைவி3 அமௌண்ட்டு மட்டுமே அவங்க வாழ்க்கையும் இல்லாமல் இருக்கிறது. இது ஒன் ஆஃப் த அமௌண்ட்டு. இதை மீறி இன்னொரு அமௌண்ட்டும் அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ ஐதர் தே டேக் திஸ் ஆஸ் தி இன்கம், மெயின் இன்கம், தட் ஆஸ் த மெயின் இன்கம். இன்னும் சில பேர் சொன்னாங்க, சார் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், எங்களுக்கு மைவி3 வர எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம், 5 பேரும் போட்டிருக்கோம், இதில் வர இன்கம்மை வைத்துக்கொண்டு நாங்கள் விவசாயத்தை பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டி காலையில் ஆச்சுன்னா ஸ்கூல் பிள்ளைங்க ஆட்டோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாராம். ஸ்கூல் பிள்ளைங்க ஆட்டோ கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது மாதம் அவருக்கு ஒரு அஷோர்ட் இன்கம் இருக்கும். அது குடும்பத்துக்கு பத்தாது. ஆட்டோ டியூ கட்டணும், நிறைய வேலை இருக்கும்,
ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த டைமில் நான் வந்து மைவீத்தில் சம்பாரிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு மைவீத்தில் வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது என் குடும்பத்துக்கு போயிடும். ஆட்டோ ஓட்டுறதுன்றது ஆட்டோ எக்ஸ்பென்சஸை முடிஞ்சிட்டு மேற்கொண்டு வர கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு நான் வந்து சேமிக்கிறேன்னாரு. ஸோ எல்லாருமே அவங்கவங்க ஒவ்வொரு இன்கம் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்களே தவிர யாரும் வெட்டியாக சம்பாதிக்கல அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஐதர் இது வந்து பார்ட் டைமாக பண்ணுறாங்க, இல்லை இந்த பார்ட் டைமாக பண்ணி சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வச்சு வேறு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மணி டசன்ட் கம் வெரி ஈஸி. அதற்கு உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டும்தான் பணம் வரும், இல்லை பணம் வராது. ஸோ வெட்டியாக உட்காந்து சம்பாதிக்கிறீங்க, உழைக்காமல் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமெல்லாம் ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அந்த கம்பெனியில் உள்ள A to Z பற்றி தெரிஞ்சுக்காமல், எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எவனோ ஒரு ஃப்ராடு சொல்கிறான்றதை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருப்பதன் மூலியமாக உங்கள் கிரெடிபிலிட்டி இழந்து கொண்டிருக்கிறீர்கள்ன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு சில டுபாக்கூர்கள். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, திஸ் ஐ வாண்ட் டு கோட் யூ. 2 வீடியோஸ் ரீசெண்டாக நான் பார்த்த வீடியோஸில் எனக்கு ரொம்ப கஷ்டமான வீடியோஸ் நான் பதிவு பண்ண மக்களே. என்னென்னால் ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க, அது கணவனை இழந்த பெண்கள் இங்கே எப்படி சம்பாரிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு சில விவசாயிகள் சொல்கிறீங்க, ஒரு சில குடும்பத்தார்கள் சொல்கிறீங்க, ஒரு சில முதியவர்கள் சொல்கிறீங்க. அதாவது பிள்ளையால் கைவிடப்பட்டு மைவித்திரி மூலியமாக இன்றைக்கி பிள்ளைங்களே எங்களை வந்து பிள்ளைங்களே நாங்கள் காப்பாற்றுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோன்றீங்க. இதெல்லாம் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் திஸ் மேட் மீ லிட்டில் அவேர்னஸாக இருந்தாலும் 2 வீடியோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நான் வந்து வருத்தப்பட்டு பார்த்த வீடியோ நான் சொல்கிறேன் மக்களே. ஒரு வீடியோ வந்து ஒரு சில ஹேண்டிகேப்டு, அதாவது ஊனமுற்றோர்கள், அவங்க வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள் வந்து போட்ட ஒரு வீடியோ. அதாவது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிங்க, அதில் ஒரு சில பேர் சொன்ன வார்த்தையை எனக்கு பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய ஊனமுற்றோர்கள் கால் பண்ணிங்க. அதில் ஒரு சில பேர் சொன்ன வார்த்தை என்னென்னால், சார் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிற மக்களே, சார் என்னுடைய உடல் கெப்பாசிட்டிக்கு நான் போய் ஒரு ஜெராக்ஸ் கார்டில் உட்காந்துக்கிட்டு நான் சும்மா ஃபோனில் உட்காந்து பார்த்துறேன், எனக்கு ஒரு 6000 சம்பளம் கொடுப்பாங்க சார், அந்த பணத்தை என்ன சார் நான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. இன்றைக்கி அவங்க சொன்ன வார்த்தை, இன்றைக்கி நான் அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்து என்னால் ஐ கேன் ஏர்ன் 54,000 rupees per month. இந்த பணத்தை வச்சு நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் காப்பாற்றுறேன் அப்படின்னாங்க. அந்த ஊனமுற்றோர்களில் ஆண்களும் அடக்கம், பெண்களும் அடக்கம். இங்கே பெண்கள் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக பார்க்குறேன் மக்கள். ஏன்னா பெண்களை சார்ந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் ஏர்னிங் சோர்ஸஸ் இருந்தால் தேர் சேஃப். ஏர்னிங் சோர்ஸ் இல்லாமல் இவங்க தான் சம்பாரித்து ஊனமுற்றலாக இருந்து அவங்க வந்து அந்த வாழ்க்கையை நடத்துகிறாங்க அப்படின்னால் அது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க கம்மிங் டு த ஜென்ஸ் செக்ஷன், ஒரு சில ஆண்கள் நமக்கு வந்து சொன்னீங்க, அதாவது அந்த ஆண்கள் அவரை நம்பி ஒரு பெண் வராங்க திருமணம் பண்ணிக்கிட்டு. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப எனக்கு இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குது. சார் என்னுடைய உடல்நிலையை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பெண் திருமணம் பண்ண வராங்க, எனக்கு அப்போ ஒரு பெரிய பார்டன் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் எப்படியோ பசியோ பட்டியோ இருந்துட்டு போயிடுவேன். ஆனால் என்னை நம்பி ஒரு பெண் வராங்க, என்னை நம்பி ஒரு குடும்பம் உருவாகுது அப்படின்னாலும் அவங்கள காப்பாற்றி அவரை கட்டாயத்தில் இருக்கேன். அப்போது எனக்கு என்ன வேலை கிடைக்கும், நான் என்ன வேலை பார்த்துட முடியும் அப்படிங்கிற லெவல் இருந்தப்போ இந்த மைவீத்தில் நான் சம்பாரித்து மாதம் 54,000 நான் சம்பாரித்து நானும் நல்லா இருக்கேன், என் மனைவியும் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கும் மக்களே, அந்த பெண் வந்து திருமணம் பண்ணிக்கிறப்போ ஏகப்பட்ட டைலமாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைலமா வந்து குடும்பம் நினைப்பாங்கன்னா என்ன காப்பாற்றுவார் என் பொண்ணை இந்த மாப்பிள்ளைன்ற குடும்பத்தில் உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். எண்ணத்தை மாற்றணும். அடுத்தது திருமணம் பண்ணி கொடுத்து அந்த பெண் எப்படி நம்ம கரை சேர்க்க போகிறோம் வாழ்க்கைன்ற ஒரு பயம் இருக்கும். இது எல்லா பயத்தையும் ஒரு கம்பெனி வருமானம் போக்கி இருக்குது. அந்த வருமானத்தை ஒருத்தவன் கெடுக்கிறது கங்கணம் கட்டிட்டு அணைஞ்சிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதே அவர் நினைத்து சொல்கிறாரு. வருத்தப்பட்டு சொல்கிறப்போ நான் உண்மையாலுமே வருத்தப்பட்ட மக்களே. ஐ ஃபெல்ட் வெரி எமோஷ்னல். அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறேன், அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் அந்த சமயத்தில். நான் சம்பாதிக்கிறேன், 54,000 சம்பாதிக்கிறேன் மாதத்துக்கு. இதை யாருமே இப்போ வந்து பெருசாக சம்பாரிச்சில்ல. those who have done double degrees also. அப்போ நான் சம்பாரித்து எனக்கு சார்ந்து வந்த பெண்ணை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த மைவி3 ஆப் மூலிமா அப்படிங்கிற கர்வம் அவர்கிட்ட இருந்தது அந்த பேசுகிறப்போ.
அப்போ அவர் குடும்பத்தை எவ்வளோ மரியாதை இருந்திருக்கும், அவர் எவ்வளோ மதிச்சிருப்பாங்க, அவர் எவ்வளோ இப்படி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனியை முடக்க ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னால் வந்து முடக்க ட்ரை பண்ணிட்டு அவன் என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கானால் அவன் எப்படிப்பட்ட ஜென்மமாக இருக்க முடியும்? அவன்லாம் எப்படிப்பட்ட கருமாந்திரமான என்ன படைச்சனா இருப்பான் அவன்லாம். இன்னொரு வீடியோ மக்களே, அதாவது இவர் நமக்கு ஃபோன் பண்ணாரன்னு நமக்கு தெரியல, பட் நமக்கு வந்து ஒரு 3-4 கால் வந்தது. என்னென்னா, சார் நான் வந்து தெலுங்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தெரியாதுங்க, தெலுங்குலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இல்லை மைவி3 பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு டிரான்ஸ்லேஷன் போடுங்கன்னாங்க. இல்லை டிரான்ஸ்லேஷன் சொல்லாத, நான் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் அவன்கிட்ட. இதில் வந்து ஒரு நபர் நமக்கு நேற்று ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் மக்களே. அந்த நபரை நான் என்னமோ அவரை பார்த்து அவர் பேசுகிறத வந்து கேட்டப்போ எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நான் அதை கண்டிப்பாக உங்கள் வீடியோ பதிவிடுறேன் மக்களே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு எடிட்டிங்கில். அது தமிழில் கீழே வந்து அது என்ன பேசுகிறன்றது நான் போட்டு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நாங்கள் வெளியிடுறேன். அவர் பார்க்குறப்போ, ஒரு அப்பியரன்ஸை பார்க்குறப்போ கண்டிப்பாக ஹீ மஸ்ட் பி அரௌண்ட் 45+ இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்கிறார், நான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து 10 ரூபா 12,000 தான் சம்பளம் மாதத்துக்கு, அதை வச்சு என் குடும்பத்தை போக்க முடியல. குடும்பத்தில் வறுமை மிகப்பெரிய கொடுமை. ஆக்சுவலாக என் குடும்பத்தில் வறுமை, அந்த வறுமையை நான் போக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வறுமையை நான் போக்குறப்ப தான் இந்த மைவி3 கிடச்சிது. இதில் 54,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் பர் மந்த்து. அதில் வந்து டேக்ஸ்லாம் எது போயிட்டு 40 ரூபா கிட்ட கையில் வருன்றாரு. அந்த 40,000 ரூபாயை நான் வச்சு என் குடும்பத்தில் வறுமையை நான் போக்கியிருக்கேன். அவங்க வந்து 3 வேளை சாப்பிட்றாங்க. அந்த குடும்பத்தில் கொஞ்சம் அவங்க லைஃபோடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிருக்கு இந்த 54,000 பணத்தை மாதம் வச்சு. இப்போது அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காரு. 45 வயசில் அவருக்கு வந்து வெறும் 12,000 தான் சேல்ரின்றது எவ்வளோ கொடுமையான விஷயம். சென்னையிலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ரூம் ரெண்ட், ஒரு ஹவுஸ் ரெண்ட் தான், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும் மக்களே. இவர் வந்து அவருடைய ஆழ்ந்த ஒரு கஷ்டத்தை பதிவு பண்ணியிருந்தார் மக்களே. இது ரெண்டுத்தையும் எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். இப்போது இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் என் கூட பேச முயற்சி பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட பேச முடியாமல், நான் ஃபோன் எடுக்க முடியாமல் போயிருக்கோம் வேலை பலுவால். எத்தனையோ நபர்கள் அவங்களோட எமோஷன்ஸை கொட்ட ட்ரை பண்ணாங்க, கொட்டினாங்க சில பேர்லாம். அப்போ இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையை ஒருத்தவன் 1 வருஷ காலமாக அவனுடைய போஷ் என்ன, அவனுடைய என்ன மாதிரி ஆளவன் அப்படிங்கிறத இந்த ஒயின் ஷாப் வீடியோ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அவன் கடைகளை மிரட்டி பணம் வசூல் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான 3rd ரேட்டட் ஃப்ராட். இந்த ஃப்ராடு இந்த மைவி3 அப்படிங்கிற கம்பெனியை 2023 மார்ச்லேருந்து டார்கெட் பண்ணுறான். டார்கெட் பண்ணி தொடர்ந்து மோசடின்னு கம்பெனி கொடுத்துட்டே இருக்கான். எதுக்கு, என்ன காரணம், இவன் எப்படி மோசடின்னு சொல்கிறான், எந்த அடிப்படையில் சொல்கிறான், எந்த கிரவுண்ட்ஸில் சொல்கிறான், எனக்கு சொல்ல மாட்டேங்கிறான். பல பேர் கேட்டாங்க, 2,000 கோடி மோசடி எப்படா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அது பதில் சொல்ல மாட்டேங்கிறான். தெளிவாக தெரியுதான் ஒரு ஃப்ராட் அப்படின்னு. இத்தனை பேர் வாழ்க்கையை இந்த மைவி3ன்ற ஒரு ஆப் மாற்றிருக்கு. இவர் பணம் கொடுக்காமல் ஓடலை, பணம் தரமாட்டேன்னு சொல்லலை, பணத்தை வந்து கொடுக்காம தப்பிச்சு எங்கேயோ ஓடி போய் இந்த கம்பெனி இழுத்து மூடலை, எதுவுமே செய்யலை. 1 வருஷ காலமாக இந்த கம்பெனியை பற்றி ஏகப்பட்ட அவதூறு கலப்பன. அதே அந்த சமயத்துலேயும் மாதம் டான் அக்கௌண்ட்டில் பணம் வந்துகிட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ கேஒய்சி அப்டேட் ஒன்று வந்ததுக்கு பிறகு அந்த அப்டேஷன்ஸ்க்கு 2 மாதம் ஆகுது. தேர்தல் சமயம் ப்ரோட்டோகால், தேர்தலுடைய கோட் ஆஃப் கான்டாக்டு. ஸோ அதனால் அது ஸ்டாப் பண்ணப்படுகிறது. ஜூன் 4th அவர் மேலே வந்து ஒரு அலிகேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி EOWவில் வந்து ஒரு கேஸ் பதிவு பண்ணப்படுகிறது, ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்பையும் அவர் தலைமறைவாக இருந்த சமயத்துலேயும் எல்லாருக்கும் பணம் வந்துட்டுருக்கு. ஒரு சில பார்ட் ஆஃப் பீப்புள் பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் தலைமறைவாக இருந்து ஏபி அப்ளை பண்ண சமயத்துலேயும் பணம் போட்டுக்கிட்டு மக்களை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவன் சொல்கிறான் இழுத்து மூட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, சுருட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறான். சத்தியமாக தெரில மக்களே. அதாவது நம்மளால் ஒரு 10 பேரை வாழ வைக்க முடியலாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு 10 பேரை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம சின்ன வயசு தாத்தா அப்படி வளர்த்துருப்பாங்க. எல்லாம் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஒரு நல்ல வளர்ப்பு, நல்ல குடும்பம், நல்ல பள்ளி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய எவனுமே இப்படி ஒரு கம்பெனியும் இவ்வளோ பேர் வாழ்வாதாரத்தையும் சத்தியமாக கெடுக்க மாட்டான். அப்போ இவன் என்ன மாதிரியான ஒரு வளர்ப்பு,
என்ன மாதிரி ஒரு பிறப்பு, என்ன மாதிரி ஒரு நபர் இவன்லாம். அருவருப்பின் உச்சமாக தெரிகிறான் எனக்கு. எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவார் ஒரு பாட்டு. நம்ம செத்துட்டோன்னா இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, இன்னும் உருவாக முடியுமா, பிறக்க முடியுமா அப்படின்னு நம்ம தலைமாட்டில் நம்ம யாருன்னே தெரியாத ஒரு 10 பேராவது அழுகணும். அதுதான் நல்ல ஒரு பிறப்புக்கான அடையாளம். இன்றைக்கி நான் சொல்கிற மக்களே, நடக்கக்கூடாது. பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ, இன்றைக்கி இந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடு செத்தானா, இந்த மைவி3 கம்பெனியில் அத்தனை பேரும் சொல்லுவாங்க செத்தாண்டா சூப்பரா அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு பொறப்பா? இதெல்லாம் ஒரு வளர்ப்பா? ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணமே தோணாது. ஒரு நல்ல வளர்ப்பு இருக்கக்கூடிய கேவலமான எண்ணமே தோணாது. நல்ல வளர்ப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், நல்ல சொசைட்டி, எ குட் ஸ்கூல், எ குட் ஃபேமிலி, நல்ல மொராலிட்டி உள்ள ஒரு கல்ச்சர், இதெல்லாம் இருப்பவனுக்கு இந்த மாதிரி எண்ணமே தோணாது. இப்படி ஒரு குடும்பத்தையும் ஒரு கம்பெனியும் அழிக்கணுன்ற எண்ணமே தோணாது. கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக உன் கம்பெனி கருங்கட்டி வச்சுக்கிட்டு அழிக்கணும்னு முடிவு பண்ணி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து, ஏன்னா வேலைட்டி கிடையாது. என்ன பண்ணுவான் அவன்? ஒரு இங்கிலீஷில் பழமொழி சொல்லுவாங்க மக்களே, என் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புன்பாங்க. எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவனுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பிசாசு போல் இருக்கும்பாங்க. டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை அடித்து பிடுங்கணும், அடுத்தவன்கிட்ட பணம் பிடுங்கணும், அடுத்தவன் உழைப்பை சுருட்டி சாப்பிட்ணும், இதுதான் நாளைய அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் இருக்கிறான் அப்படின்னால், ஐ எம் சாரி டு சே மக்களே, பாமக என்கின்ற ஒரு கட்சி அழிவதற்கான ஆரம்பம் இவன் தான் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் த பிளடி ஃபியூச்சர் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸில் நேர்மையே இல்லைன்னா இவர்கள்லாம் உயிரோடு இருப்பதற்கு லாய்க்கே இல்லை. இவெல்லாம் என்ன பண்ணுறோம்? மக்களுக்கு வெளியே வளர்ந்து வந்துட்டாங்களாம், என்ன செஞ்சு கிழிச்சிட போகிறாங்க? இதான் கிழிப்பாங்க. எவனை அடிக்கலாம், எவனை பிடுங்கி சாப்பிட்லாம், எவனோட உழைப்பு பிடிங்கி நம்ம திருடலாம். இந்த திருட்டு குணம் இருக்கவங்கெல்லாம் பாலிடிக்ஸ்க்கு அன்ஃபிட், டோட்டலி அன்ஃபிட். இவங்கெல்லாம் வேண்டாம். எப்பா கிருமி, இருக்கிற குப்பெல்லாம் போதும், இருக்கிற சாக்கடை போதும், முதல்ல இந்த சாக்கடை வெளியேற்றணும் முதல்ல. இவனெல்லாம் இன்றைக்கு விட்டால் 10 வருஷம் கழிஞ்சு he would be a biggest extortionist. மிரட்டி பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஒயிட் காலர் ரவுடியாக மாறி உருவெடுத்து நிற்பான். எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு இவனை களையெடுக்கவில்லை என்றால் நாளை நமது கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கமான பொறப்பு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் மக்களே, இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டுக்காரன் பிஸ்னஸை கொண்டு பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஃப்ராடுகளால் தான். இன்ஃபேக்ட் இந்தியாவில் பிறந்து, இந்தியாவில் படித்து, இந்தியாவில் வளர்ந்து இங்கே பெரிய பணக்காரனாக இருக்கிறவங்கலாம் அவன் ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்கு போய் ஃபாரினில் செட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஃப்ராடுகளால் தான். ஏன்னா ஃபாரின்லலாம் பொறுத்தளவுக்கு, வளர்ந்த நாடுகளை பொறுத்தளவுக்கு அவன் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணான்னு தெரிஞ்சு அவன் மட்டும் பண்ணால் போதும். அதிகபட்சம் அவனோட காம்படிட்டரை அவன் டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் காம்படிட்டரும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் மிரட்டி பணம் வசூல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பொறப்புகள், இந்த மாதிரி ஃப்ராடுகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வெளிநாடுகளில் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது மிக கேவலமான விஷயம். அப்புறம் எப்போ இந்தியா வளர்ந்து வளரச கிழிக்கும்? இப்படி தான் உட்காந்துருக்கணும் வாழ்க்கை பூரா. உண்மையாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் உட்காந்து உழைச்சா சம்பாதிச்ச மைவி3 மெம்பர்ஸ் எல்லாருமே. அந்த உழைப்பு கூட இல்லாதவன் தான் இந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடு. அடுத்தவனை கெடுத்து அதிகமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இவனெல்லாம் அன்ஃபிட் டு பி எ ஹியூமன் பீயிங் ஆல்சோ. இவனெல்லாம் ஒரு மனிதனாக இருப்பதற்கே லாய்க்கற்றவன். ஒருத்தவன் செத்தா, இன்றைக்கி நம்ம செத்தா நாளைக்கு நம்ம தலைமாட்டில் யாரும் கண்ணுக்கு நம்மளுடைய முகம் பார்க்காத கூட அழுது ஐயோ இறந்துட்டாரேன்ற வருத்தப்படணும். அதுதான் நல்ல பிறப்புக்கான அடையாளம். ஒருத்தவன் சாவில் பார்த்தா தெரியும் அவன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு சொல்லுவாங்க மக்கள். இன்றைக்கு டச் இட் நாட் ஹேப்பன். ஆனால் இன்றைக்கு அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு செத்தானா
இன்றைக்கி கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் சிரிப்பாங்க, ஊந்து சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட பிறப்பு என்பது என்னன்னு நீங்களே டேஷ்போர்ட் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் ஒரு பிறப்பு இருக்கவே கூடாது. இதுதான் அவன் வாழ்க்கை. அவன் சாவில் இதுதான் பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னால் அப்போ இவனுடைய வாழ்க்கை என்பது மிக கேவலமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஹீ இஸ் பிகமிங் லைக் ஒரு மென்டல் டிசார்டர் ஆகிடுச்சு நினைக்கிறேன் அவனுக்கு. இது மென்டல் டிசார்டர்னு சொல்கிறதா, சைக்கோன்னு சொல்கிறதா, ஃப்ராடுன்னு சொல்கிறதா, இல்லை ரவுடின்னு சொல்கிறதா, எனக்கு பேர் வைக்க தெரில மக்களே. எல்லாமே சேர்த்து ஒரு பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்களே உங்கள் சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன் எல்லாத்தையும். காவல்துறை இவனை விடக்கூடாது. நம்ம உண்மையாக சொல்கிற மக்களே, நம்ம 10 பேருக்கு உதவி பண்ணுறோமோ இல்லையோ, யாருக்கும் உபத்திரம் பண்ணால் வாழணும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டோம் நம்மெல்லாம். எப்படி சொல்லி பார்த்தா இவனை தெரில. இவனுடைய இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இவன் குடும்பத்தை சுட்டி காட்டுகிறது. எப்படி வளர்த்துருப்பாங்க இவன் குடும்பத்தில் இவனை அப்படிங்கிறதே சுட்டி காட்டுகிறது. கண்ணாடி மாதிரி காட்டுது. அப்போ இவன் குடும்பத்தில் உள்ளவங்க ஏன்டா இப்படியாடா ஒரு கம்பெனி அடித்து நீ சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எத்தனை பேர் வைத்தச்சு தெரியுமா, நல்லா இருக்க முடியுமாடா அப்படின்னு ஒரு குடும்பத்தில் கேட்பாங்க. நல்ல குடும்பம் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்படிப்பட்ட பிறப்பை இந்த கர்மா விடுதோ, இந்த சாமி விடுதோ, இல்லை இந்த நேரம் டைம் விடுதோ, we don't know about it மக்களே. ஆனால் காவல்துறையும் மைவித்திரி உறுப்பினர்கள் விடக்கூடாது. மைவித்திரி உறுப்பினர்கள் இவன் மீது கம்ப்ளைண்ட் தொடர்ந்து சிஎம் செல்லுக்கு இன்னும் நிறைய கொடுங்க. அதே கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் 65 lakh பீப்புள் இருக்கீங்கன்றீங்க. 65 lakh கம்ப்ளைண்ட்ஸ் ஹேவ் டு ரீச் சிஎம் செல் அகெயின்ஸ்ட் அசோக் ஸ்ரீநிதி. காவல்துறை இவனை பற்றி நீங்கள் வெளியே தேட வேண்டாம். இவனை பற்றி புட்டு வச்சிட்டோம். இன்னும் அதிகமாக புட்டு வைக்கிறோம் கூடிய விரைவில். இவன் இப்பேற்பட்ட ஒரு ஃப்ராடு. இவனை இன்று நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் நாளை உங்களுக்கு லா அண்ட் ஆர்டரை கெடுப்பதற்கு மிகப்பெரிய தலைவலியாக வந்து நிற்பான். அதனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள். ஸோ என்ன பண்ணுறீங்கன்றதை காவல்துறை முடிவெடுப்பதற்கு மைவித்திரி உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய இன்னும் அதிகப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதனை முடிவு பண்ணுவதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.